கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு பிசாசுகள், அசுத்தாவிகள், பிசாசினுடைய சாத்தானுடைய சகாக்கள், அவனை பின்பற்றுகிறவர்கள், அவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சாத்தானானவன் ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் வாழ்ந்தவன், ஒரு பிரதான தூதனாக இருந்தவன். லூசிஃபர் அவனுடைய பெயர். விழுந்த பிறகு அவன் சாத்தானாக மாறியவன். பிறகு காபிரியல் என்ற ஒரு தூதன், அவன் ஒரு பிரதான தூதன், நற்செய்தியாளன். பின்னர் மிகாவேல் என்ற தூதன், அவன் படைத்தளபதி, அவன் ஒரு வீரன், வாரியர், போர் அவனுக்கு பிடித்தமான ஒரு தொழில். அதற்கு பிறகு ரஃபேல் நம்முடைய வேதத்தில் இல்லை, பிற வேதத்திலே தள்ளுபடி ஆகமங்களிலே காணப்படக்கூடிய ஒரு தூதன், குணமாக்கும் வரம் பெற்ற ஊழியன் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறார்கள். இப்படி பலவிதமான தூதர்கள். அதில் ஒரு தூதன் மட்டும், லூசிஃபர் மட்டும் விழுந்து சாத்தானாக மாறி ஒரு கூட்டத்தை, மற்ற தூதர் கூட்டங்களை தனக்கென்று உதவியாளர்களாக வைத்துக்கொண்டு அவர்கள் பிசாசுகளாக மாறிவிடுகிறார்கள். நாளடைவிலே அந்த பிசாசுகளின் கூட்டத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய சாத்தானை குறித்தும் சற்று அங்கும் இங்கும் பார்ப்போம். அதற்கு முன்பாக பிசாசு எப்படி விழுந்து போனான், சாத்தான் எப்படி விழுந்து போனான் என்பதை குறித்து சில வசனங்களை, உங்களுக்கு தெரிந்த வசன தொகுப்புகளை நாம் வாசித்துவிட்டு தொடர்ந்து அசுத்தாவிகளுடைய காரியங்களை குறித்து நாம் கற்போம். ஏசாயா 14 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 14 அதிகாரம் 12 முதல். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வாரத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் விற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இருதயத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய தூதனாக இருந்தவன், கருதப்பட்டவன், அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனான். அதற்கு காரணம் பெருமை என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு வசன தொகுப்பு எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் 28 முதலாக நாம் காண்கையிலே 11 வசனம் முதல், பின்னு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுப்புத்திரனே,
நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பிசாசை பற்றிய வர்ணனைகளை நீங்கள் பாருங்கள். 13, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், அங்கேதானே வஞ்சகமும் துரோகமும் ஆரம்பித்தது. பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அதுக்கு பிறகுதான பிரச்சனை. 16 முதல், உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவிலே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. முதல்ல வியாபாரம், இப்போ அழகு. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். கொஞ்சம் இந்த மேக்கப் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனிங்களேன். மினுக்குனா ஞானம் பெறுமாமே. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த கொலைச்சல் ஆக்கினான். ஆகையால் நான் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று தொடர்ந்து ஆண்டவர் சொல்வதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். இது பிசாசின் பின்னணியம். இது சாத்தானுடைய ஆதி நிலைமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அவனுக்கே ஒரு கூட்டம், பெரிய கூட்டம், பிசாசுகளின் கூட்டம் இருந்தது என்று சொல்லி மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆக பெருங்கூட்டம். அவர்களுடைய இயல்பான காரியங்கள் என்னென்று பார்த்தால் இவர்கள் எல்லாம் ஆவிகள், பிசாசுகள், ஆவிகள் என்று சொல்லி மத்தேயு 8:16 வாசிக்கிறோம். அசுத்த ஆவிகள் என்று சொல்லி மார்க் 1ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கிறோம். பெருங்கூட்ட பிசாசுகள் இவை என்று சொல்லி வேதம் நமக்கு விளங்கச் செய்கிறது. இவைகளின் அல்லது இந்த பிசாசின் முக்கியமான நோக்கம் என்ன? தேவனை எதிர்த்து நிற்பது, கர்த்தரை எதிர்த்து நிற்பது இவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆண்டவரை எதிர்த்து நிற்பது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது, யோபுவின் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதலாக, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். ஆண்டவருடைய சந்நிதியிலே போய் நிற்பதற்கு சாத்தானுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. எல்லாம் ஆண்டவருடைய காரியமாகத்தான். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற சாத்தானும் பயன்படுகிறான், அவ்வளவுதான். ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற பிசாசுகளும் பயன்படுகின்றன, அவ்வளவுதான். பிசாசு ஒரு வேலைக்காரன், பணிவிடைக்காரன். ஆண்டவர் சொல்லுவதை அவன் செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை அவனை வரவழைத்திருப்பார், வந்து நில், ஒரு காரியம் இடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி. 6ஆம் வசனம் மீண்டும், ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கு உலாவி அதில் சுற்றி தெரிந்து வருகிறேன் என்றான் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் யோபுவை பாராட்டுகிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமைக்கு விலகுகிறவன். சாத்தான் எதிர்க்க தொடங்கி விட்டானே, அவருடைய சொற்களுக்கு, அவருடைய பாராட்டுக்கு அவன் பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டானே. அவருடைய பாராட்டை அவன் மெச்சிக்கொள்ளாமல் அதற்கு புறம்பாக அவன் போட்டி மனப்பான்மையோடு எதிர்க்க துணிந்து விட்டானே. அடுத்த வசனம் பாருங்கள், 9. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ?
அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். சேலஞ்ச். சாத்தான் கர்த்தரை சவாலுக்கு இழுப்பதாக இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். 12 கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவனில் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த குமாரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆளவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான் சொல்லி வாசிக்கிறோம். நான் ஒருவன் மட்டும் தப்பினேன். திருட்டு நடந்து விட்டது, கொலை சம்பவித்தது. பிசாசு என்ன செய்ய வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே. அதெல்லாம் படிப்படியாக இங்கே நடக்க ஆரம்பித்தன. 16 இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அழிவு, திருட்டு, கொலை, அழிவு எல்லாவற்றையும் பிசாசு பண்ணுகிறான். ஆண்டவருடைய உத்தரவின் பேரில், ஆண்டவருடைய அனுமதியின் பேரில், ஆண்டவர் சொல்லல அவனால் செய்ய முடியாது. சாத்தான் ஆண்டவரை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. The devil cannot bypass the hands of God. ஆண்டவருடைய கரங்களை மீறி சுயமாக ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் அனுப்புகிறவர் ஆண்டவர், ஒவ்வொன்றையும் அனுமதிக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரை மீறி யாரும், குறிப்பாக பிசாசுகள், ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருந்து அவருக்கு மாத்திரம் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. 17 பாருங்கள். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். சில அதிக பிரசங்கிகள் என்ன சொல்வாங்க? கர்த்தர் கொடுத்தார், பிசாசு எடுத்தான். எப்படி எடுக்க முடியும்? அவனுக்கே உட்காரத்துக்கு இடம் கிடையாது, அவனுக்கே வசிக்கிறதுக்கு இடம் கிடையாது. கடைசியில் அக்கினி கடல்ல தானே அவன் தள்ளப்பட போகிறான். அப்படி சொல்லுவாங்க. கர்த்தர் கொடுத்தார், பிசாசு தான் எல்லாத்தையும் எடுத்தான். அப்படி இல்லையே வேதத்தில். வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? 21 மீண்டும் இது அந்த ஆட்களுக்காக. இப்போ நான் வாசிக்க போகிறது. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போமா? 2ஆம் அதிகாரம். பின்னொரு நாளிலே வாசிக்க கேட்க ரொம்ப நன்றா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தான் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல், காரணம் இல்லாமல், அனாவசியமாக ஒரு தப்பும் பண்ணல, உன்னாலதான் எல்லாம் ஆச்சு. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக எதிர்த்து நிற்கிறானே, கர்த்தரை இன்னும் எதிர்த்து நிற்கிறானே.
சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கார பாரும் என்றான். எதிராளியாகிய பிசாசு. 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தரை எதிர்த்து நிற்கக்கூடிய பிசாசு சாத்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சாத்தானுடைய ஆளுகையில் வரக்கூடியவர்கள், பிசாசுகளை பின்பற்றக்கூடியவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு எதிர்த்தே நிற்பார்கள். ஐயா, நான் எதிர்த்து நிற்க மாட்டேன் ஐயா, இதுவரை நான் ஆண்டவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கவில்லை ஐயா. அப்படியா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவரை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்காதவர்கள், ஆண்டவரை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள், ஆண்டவரை எதிர்த்து நிற்காமல் அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்து அவரை பணிந்து கொள்ள வேண்டியது கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக கர்த்தரை எதிர்க்கிறவன். இரண்டாவதாக அவனை குறித்து பார்க்கும் பொழுது குற்றஞ்சாட்டுகிறவன் என்று பார்க்கிறோம். கர்த்தரை குற்றஞ்சாட்டினானே, நீர் அவனை நன்றாக வைத்திருப்பதினாலே உம்மை ஆராதிக்கிறான், அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் நீர் அகற்றிவிட்டால் உம்மை தூஷிப்பான் என்று எதிர்த்து நிற்பது மட்டுமல்ல, ஆண்டவரை தூஷிக்கிறான். ஆண்டவரே, நீ நினைத்த காரியம் நடக்காது, தூஷிக்கானா இல்லையா பாரும் என்று சொல்லி சவால் விட்டதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறவன், அது மட்டுமல்ல ஆண்டவரை குற்றஞ்சாட்டுகிறவன், ஆண்டவரை மட்டுமல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளையும் குற்றஞ்சாட்டுகிறவன் பிசாசு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் பாருங்கள், இவன் எப்படி ஒரு அக்யூசராக குற்றஞ்சாட்டுகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். 10ஆம் வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 12:10 எடுத்தாச்சா? வேதம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். வசனங்களை நான் வாசிக்க அந்த வசனங்களை பின்தொடர வேண்டியது உங்களுடைய கடமை. ஏனென்றால் பல பிரசங்கிமார்கள் சொல்லக்கூடிய வசனங்கள் வேதத்தில் இருக்காது, அல்லது அரை குறையாக இருக்கும். பாதி சொல்வார்கள், மீதி சொல்ல மாட்டார்கள். சரி, வேதத்தை பாருங்கள். 10ஆம் வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 12:10. அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல். யார் அந்த சகோதரர்? ஆண்டவருடைய விசுவாசிகள், நம்முடைய சகோதரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். பிசாசுக்கு இன்னொரு பெயர் குற்றஞ்சாட்டுகிறவன், அக்யூசர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளை குற்றஞ்சாட்டுகிறவன். நீதிமொழிகள் 27:11 எனக்கு பிடித்தமான வசனம். அவ்வப்போது ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக என்னை நானே கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வசனம். என்ன அது? இயேசுவானவர் நிற்கிறார், முன்னால் பிசாசு நிற்கிறான், என்னை குற்றஞ்சாட்டுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? என் மகனே பால்ராஜ், என் மகனே, என்னை நிந்திக்கிற சத்துருவுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவராகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. இது ஆண்டவருடைய ஆசை, இது ஆண்டவருடைய ஆணை. கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது என்னுடைய கடமை. ஒவ்வொரு நாளும் பிசாசு என்னை குறித்து தேவனுக்கு முன்பாக குற்றஞ்சாட்டும் பொழுது ஆண்டவரே பதிலளிக்கத்தக்கதாக நான் ஞானவானாகி, எப்படி ஞானம்? இயேசுதான் ஞானம், அவருடைய வசனம் தான் ஞானம். ஆண்டவரை என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருடைய வசனத்தினால் நிறைந்த வாழ்க்கை, அவருக்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை நான் வாழும் பொழுது பிசாசுக்கு கர்த்தர் பதிலளிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிசாசு உங்களை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் குற்றஞ்சாட்டும் பொழுது ஒருவேளை அது உங்களுடைய கண்களுக்கு மறைந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்திற்கு மறைந்திருக்கலாம். ஆனால் குற்றச்சாட்டுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிழ்ச்சி,
இவற்றிற்காக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. குற்றஞ்சாட்டுகிறவன், முதலாவதாக கர்த்தரை எதிர்த்து நிற்பவன், இரண்டாவதாக குற்றம் சாட்டுகிறவன், மூன்றாவதாக கட்டுப்படுத்துகிறவன். ஆண்டவருடைய பிள்ளைகளை மட்டுப்படுத்துகிறவன், கட்டுப்படுத்துகிறவன். பிசாசின் கட்டிலே இருந்த ஒரு பெண்மணி என்று சொல்லி லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோபுவை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி அவன் வைத்தான் என்று சொல்லி முதல் 2 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். அவனுடைய கண்ட்ரோலிலே, அவனுடைய கட்டுப்பாட்டில் எல்லாரும் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. சீமோனே சீமோனே, கோதுமை சுளைகளை புடைப்பது போல உங்களை எல்லாம் புடைப்பதற்கு பிசாசின் இடத்துல பெர்மிஷன் வாங்கி கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக லூக்கா 22:31 நாம் வாசிக்கிறோம். கட்டுப்படுத்தும் பிசாசு, கட்டுப்படுத்தும் பிசாசுகள், மட்டுப்படுத்துபவை சுதந்திரமாக ஆண்டவருக்கு மகிமையாக நாம் சுற்றித் தெரிய முடியாது. கட்டுப்படுத்துகிறவன் அப்படின்னா ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் வர வேண்டும். கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் வரும் பொழுது பிசாசு நம்மை கட்டுப்படுத்த முடியாது. அநேக வழியிலே சுயமதியை நெறி என்று உகந்து சாய்ந்து நம்முடைய இஷ்டப்படி வாழும் பொழுது நஷ்டங்கள், கஷ்டங்கள். கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, அவருடைய ஆளுகைக்குள்ளே, அவருடைய அதிகாரத்திற்குள்ளே நாம் வாழும் பொழுது பிசாசு, பொல்லாங்கன் நம்மை தொடான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்களா? அல்லது உங்களையே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஐயா, இயேசுவினுடைய இரட்சகர் ஐயா, சரி, அவர் உங்களுடைய ஆண்டவரா? உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகிறாரா? உங்களுடைய சொல், செயல், சிந்தை, சித்தம், சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை ஆண்டு வழி நடத்துகிறாரா? அவருடைய ஆளுகைக்குள் உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டுப்பாட்டிலே வாழ்வீர்கள். பிசாசின் கட்டுப்பாட்டுகளில் இருந்து நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள், ஒதுங்குவீர்கள். முதலாவதாக கர்த்தரை எதிர்க்கிறவன் பிசாசு, இரண்டாவதாக குற்றஞ்சாட்டுகிறவன், மூன்றாவதாக கட்டுப்படுத்துகிறவன், நான்காவதாக கட்டப்பட்டவன், ஆண்டவருடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவன். அவனாக எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லை, ஆண்டவருடைய உத்தரவு இல்லை என்றால் சுயமாக அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னதை அவன் செய்ய வேண்டும். ஐயா, இந்த கொரோனாலாம் வந்துச்சு ஐயா, அந்த கொரோனாவை கொண்டு வந்தது யார்? ஏன்னா நிறைய பேர் ஜோம்னாங்க, பிசாசுனாங்க, சாத்தானாங்க, பிசாசுனால பெரிய தொந்தரவுனாங்க. பிசாசாயா? அப்படி இல்லையே வேதத்துல. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் கொடுத்தால்தான் அவன் எதையாவது செய்ய முடியும். ஆண்டவருடைய வேலைக்காரன் அல்லவா பிசாசு. 2 நாளாகமம் 7:14 உங்களுக்கு தெரியும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 உங்களுக்கு தெரியாது. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 உங்களுக்கு தெரியும். 13 தெரியாதே. 14 என்னது? 14 பார்த்துருவோம். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் 2 நாளாகமம் 7:14. என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தெரிஞ்ச வசனம். தெரியாத வசனம் முந்தின வசனம் 13. நான் கர்த்தர் என்ன பண்றார் பாருங்க. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்கும் ஆண்டவர், அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு வெட்டுக்கிளிகளை அனுப்பும் ஆண்டவர். கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்தியாவுக்கு வந்துட்டு போச்ச. அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை, கொரோனா கொள்ளை நோயை அனுப்பும் போது அனுப்புறது யாரு? பிசாசு அல்ல, தெய்வம். ஆண்டவர் கரங்களில் இருந்து வருகின்றன. ஒன்று ஆண்டவர் அனுப்புகிறார் அல்லது அனுமதிக்கிறார். யாத்ராகமத்திலே ஆண்டவர் வாதைகளை அனுப்பினார், யோபுவிலே ஆண்டவர் வாதைகளை அனுமதித்தார். இதுதான் வேதம். பிசாசால் தன்னாலே தன்னிச்சைப்படி தன்னுடைய அதிகாரத்திலே எதையும் பண்ண முடியாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு மீறி அவருடைய அதிகாரத்துக்கு மீறி எதையும் பண்ண முடியாது. ஆண்டவர் அவருடைய சித்தப்படி தான் காரியங்களை நடத்துவார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அசுத்த ஆவிகளை கூட, பொய் ஆவிகளை கூட ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தெரியுமா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது
அசுத்த ஆவி எப்படி ஆண்டவரால் பயன்படுகிறது என்பதை அங்கே நாம் கற்றுக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். 21, அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. அசுத்தாவி. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பொய்யின் ஆவிகளை கூட ஆண்டவர் தம்முடைய சித்தம் நிறைவேற்ற பயன்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்கள் என்றால் நல்லது, ஆண்டவருடைய சித்தப்படி நீங்கள் செய்வீர்கள். ஆனால் பயன்படுகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. பொய்யின் ஆவிகள் கூட பயன்படுகின்றன என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதனை அல்லது ஒரு விசுவாசியை அல்லது ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்றால் அவன் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது. அநேக அயோக்கியர்கள் ஊழியர்கள் மத்தியிலே கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறார்கள். பொய்களை சொல்லுகிறார்கள், வேதத்தை விகற்பமாக போதிக்கிறார்கள். பயன்படுகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி, ஆற்றலின்படி, விருப்பத்தின்படி யாரையும் பயன்படுத்துகிறார். காகத்தை பயன்படுத்தினார் எலியாவை போஷிக்க, கம்பை பயன்படுத்தினார் கடலை பிளக்க, கழுதையை பயன்படுத்தினார் பவனி வர, கழுதை தாடை எலும்பை பயன்படுத்தினார் 1000 பேரை கொல்ல. காகம், கழுதை, கம்பு, கழுதை தாடை எலும்பு பரலோகத்திற்கு போக முடியாது. பயன்படுகிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஒரு தடவை ஆண்டவரிடத்தில் கூடி வந்து சில ஊழியக்காரர்கள் சொன்னதாக மத்திய 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் சொல்லோம் அல்லவா என்று பரிசுத்தாவியானவரை பெற்ற ஆவியினுடைய வரங்களை பயன்படுத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் ஆண்டவரிடத்தில் முறையிட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள் என்னை விட்டு, அறியேன் உங்களை என்று சொல்லி ஆண்டவர் அதட்டினாரே. ஆவியானவரை பெற்றவர்கள், ஆவியின் வரங்களை பயன்படுத்தினவர்கள் ஆண்டவருடைய மகிமையை நாடாமல் சொந்த மகிமை நாடி அவற்றை எல்லாம் பயன்படுத்தினார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் தங்களுடைய சுய சித்தத்திற்காக வரங்களை பயன்படுத்தினார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக தங்களை சுற்றி குட்டி ராஜ்யங்களை கட்டி கொண்டார்கள். எனவே குட்டி சுவராக போங்கள் என்று ஆண்டவர் சொன்னதாக பார்க்கிறோம். பயன்படுகிறவர்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவருடைய வசனத்திற்கு அன்றாடம் கீழ்ப்படிந்து ஆவியானவருடைய நிறைவோடு வாழ்ந்து அனுதினமும் சிலுவை சுமக்கக்கூடிய சீஷத்துவத்தை கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் பரிசுத்தவான்களாக எண்ணப்படுகிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆண்டவருக்கு மகிமையும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியும் கொண்டு வருவார்கள். எனவே பிசாசுகளுக்கு எச்சரிக்கையா இருக்கவும், அவற்றை எதிர்த்து நிற்கவும் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12 நாம் பார்க்கிறோம், பிசாசை எதிர்த்து நிற்பதிலே நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தவில்லையே. அந்த அளவுக்கு எதிர்த்து நின்று வாழ வேண்டியது நம்முடைய கடமை. பலன் இருக்கிறதா? எதிர்த்து நில்லுங்கள். இயேசுவை போல, அப்பாலை போய் சாத்தானே என்று சொல்லுங்கள். பலன் இல்லையா அப்படின்னா விலகி செல்லுங்கள், விலகி ஓடுங்கள். யோசேப்பை போல ஒண்ணு விரட்டுங்கள் அல்லது விலகுங்கள். அப்படி இருக்கும் பொழுது பிசாசுகள் நிறைந்த இந்த நாட்டிலே, பிசாசுகள் நிறைந்த இந்த ஊரிலே எப்படியாக கர்த்தருடைய சித்தப்படி அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றி அவரை சந்தோஷப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிசாசுகளின் தந்திரங்களை குறித்து, செயல்பாடுகளை குறித்து தொடர்ந்து நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவன் கர்த்தரை எதிர்த்து நிற்கிறவன், நாங்கள் கர்த்தரை சார்ந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவன் கர்த்தருடைய ஜனங்களை குற்றஞ்சாட்டுகிறவன், நாங்களோ அப்படியின்றி மக்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே பாராட்டி அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ கிருபை தாரும் ஆண்டவரே.
அவன் மக்களை கட்டுப்படுத்துகிறவன். நாங்களோ மக்களை கட்டுப்படுத்தாமல் விடுதலை ஆவியோடு அவர்களை விடுவித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா சகாயங்களை நாங்கள் செய்து அவர்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அங்கீகரித்து ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய சாயல், ஆண்டவருடைய சுவாசம் எல்லாம் அவர்களுக்கு உண்டு என்று கருதி மக்களை மதித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பிசாசை போல அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவருடைய நாமத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிலே நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு இரட்சகராக மட்டுமின்றி ஆண்டவராக இருந்து அனுதினமும் எங்களை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.